ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய தமிழ் வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக தான் பார்க்க போறோம். நம்மளுடைய நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் அப்படிங்கிறது எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணத்திலேயே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படிங்கும் பொழுது அந்த பகுதியில முக்கியமான ஒரு சப்டாபிக்கா இருக்கக்கூடியது அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக. இது என்ன மேம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தான் நான் நல்லா சப்பா மேட்ரு எனக்கு ஈஸியா போட்டுருவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி இந்த பகுதியை நீங்க குறைச்சு எடை போட்டுற கூடாது. ஏன்னா நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தான் இருக்கு. அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேர்த்தெழுதுனா இது என்னன்னு கிடைக்கும்னா இன்னுயிர் அப்படின்னு கிடைக்கும். அது எப்படி மேம் மை போச்சு, ஓகே, அப்ப இனி கூட்டல் உயிர்ங்கிறது எப்படி இன்னுயிரா மாறுச்சு, அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரமா மாறுச்சு. அப்ப இம் அப்படிங்கிறது எப்படி இப்பாக மாறுச்சு. சோ அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம இந்த பகுதியை சால்வ் பண்ண முடியும். அதாவது அவங்க கொஞ்சம் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, இதெல்லாம் தெரியாம பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? சோ அதனால இதுக்கு புணர்ச்சி விதிகள் அப்படிங்கறது தான் பேசிக். அந்த பேசிக் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த புணர்ச்சி விதிகளுக்கான செப்பரேட் வீடியோ கிளாஸஸ்மே நம்மளே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 3 வகுப்புகள் 8th 9th 11thல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க எழுதி பாருங்க. உங்களால ஈஸியா இந்த பகுதியை ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு இன்றைய வகுப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா விரிவானதா தான் இருக்கும். அதாவது நீங்க நிலவு கூட்டல் என்றும் நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், இப்படி நான் ரீட் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா this class is not for you guys. சோ இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கறது டீடைல்டா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எலாபரேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? பாக்கலாமா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவு கூட்டல் என்றும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இப்போ நிலவு கூட்டல் என்றும் அப்படிங்கறது சேர்த்தெழுதுனா நிலவென்றும்னு வருது. அது எப்படி வந்தது அப்படிங்கும் பொழுது இங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 69 சேர்த்தெழுதுக கொடுத்திருக்கேன். அதாவது 6th இருந்து 7th வரைக்கும் 69 தான் இருக்கு. சோ அந்த 69க்கும் ஒரு காமனா இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா எப்பவுமே முதல் வரக்கூடிய இந்த வார்த்தைய நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல இருக்கக்கூடியத நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்த வார்த்தை இதுதான் இந்த நிலைமொழியோட சேரப்போகுது. அதனால இத வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவேன், நிலைமொழி வருமொழின்னுட்டு. அப்ப என்ன அப்படின்னு தெரியாம நிக்காது. ஓகேங்களா? முதல்ல இருக்கக்கூடியது நிலைமொழி, இரண்டாவதா இருக்கக்கூடியது வருமொழி. இப்போ இந்த மாதிரி கேசஸ்ல எப்பவுமே வருமொழியோடைய முதல் எழுத்தை பார்க்கணும். வருமொழியோடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஒரு உயிர் எழுத்தாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு உயிர் எழுத்து வருமொழியோடைய முதல் எழுத்தாக இருந்து அதே மாதிரி நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது ஊல முடியுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த உகரமானது கெட்டு புணரும் அப்படிம்பாங்க. இப்ப ஊ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஊங்கிறது தான் ஊ அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க ஒரு உயிரெழுத்து, அப்ப வருமொழியில ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த உகரம் கெட்டுவிடும். உகரம் கெட்டுவிடும்னா இந்த ஊ அப்படிங்கிறது மறைஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் எழுத்தானது வருமொழியில் வருமாயின் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரமானது, உக்குரல் அப்படின்னா இந்த உகரமானது அது சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்து இவ்வை விட்டு விட்டு ஓடிவிடும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த இவ்வ விட்டு இந்த ஊ ஓடிடுச்சு அப்படின்னா என்ன மட்டும்தான் இங்க இருக்கும்? நிலவு அப்படிங்கிறது நில கூட்டல் என்றும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? என்றும்னு இருக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெய்யெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து. எப்பவுமே மெய்யெழுத்து என்ன பண்ணும்? உயிரெழுத்தோட சேர்ந்துரும். அப்ப இவ்வு கூட்டல் ஏ அப்படிங்கிறது என்னவா மாறிடும்னா வே அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இவ்வு கூட்டல் ஏனா என்னது? வே. அப்ப நிலவென்றும் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சோ இங்க என்றும், இங்க இம் போட மறந்துருக்கேன். ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ அப்ப ஒரு வருமொழியில் உயிர் எழுத்து இருப்பின் நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உகரத்துடன் வந்ததுன்னா, அதாவது இது முற்றியல் உகரமா இருக்கலாம், குற்றியல் உகரமாக இருக்கலாம், எந்த உகரமாக இருந்தாலும் சரி, அந்த உயிர்வரின் உட்குரலானது மெய்யை விட்டு ஓடிவிடும். அந்த தனித்து நிற்கக்கூடிய இந்த மெய்யெழுத்தானது வருமொழியில் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்தோடு புணர்ந்து
ஒரு உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கூட்டல் எங்கள். இந்த தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கும் பொழுது தமிழ் நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்தாக இருக்கிறது. வருமொழியுடைய முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. எப்பவுமே ஒரு மெய்யெழுத்து இன்னொரு உயிரெழுத்தோட என்ன பண்ணிடும்? போய் சேர்ந்துரும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புதான். உடல் அப்படின்னா இந்த மெய்யெழுத்தை தான் உடல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடல் மேல் இந்த உயிரெழுத்தானது வந்து ஒன்றுவது இயல்பானது. அப்ப இல்லு கூட்டல் ஏ அப்படிங்கிறது என்னவா மாறும்? லே அப்படின்னு மாறும். இல்லு கூட்டல் ஏனா என்னது? லே. அப்போ தமிழெங்கள், இப்ப தமிழெங்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்துரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாட்டிருக்கும் அப்படின்றோம். இப்ப பாட்டிருக்கும் அப்படிங்கிறதும் இந்த முதல்ல கொடுக்கறதும் ஒரே மாதிரிதான். இப்ப இந்த டூ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊனு பிரிக்கலாம். அதே மாதிரி வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்தானது உயிர் எழுத்தாக இருந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது ஒரு உகரத்தில் முடிந்தால், உகரம் அப்படின்னா ஊங்கிறதுல முடியணும். பாட்டு ஊனு முடியுதா? இட்டு கூட்டல் ஊதான் டூ. அப்ப ஊல முடியுதா? சோ இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த உகரமானது கெட்டு விடும். கெட்டுட்டு இது எப்படி இருக்கும்னா பாட் கூட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரியும். கரெக்டுங்களா? அப்ப இந்த டூல இருக்கக்கூடிய ஊ போயிடும். அப்ப இட்டு மட்டும்தான் இருக்கும். அப்ப பா இட்டு இட்டு கூட்டல் இருக்கும்னு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த மெய்யெழுத்தானது வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தோட சேர்ந்து இட்டு கூட்டல் ஈன்னு என்ன வரும்? டி அப்படின்னு மாறிடும். அப்ப பாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி மாறிடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் அப்படின்னா மெய்யெழுத்து. இந்த உடல் மேல் இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்தானது வந்து ஒன்றுவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதான்? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூவா இருக்கக்கூடியது ஒண்ணு. இப்போ இது வரைக்கும் நம்ம ரெண்டு இது பார்த்திருக்கோம். ஒண்ணு இந்த உகரத்துல முடிஞ்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது உயிர்வரின் உக்குரல் ஆனது மெய் விட்டு ஓடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை பயன்படுத்தினதை பார்த்திருக்கோம். ரெண்டு விதி பயன்படுத்திருக்கோம். அடுத்து மூன்றாவது விதி என்னங்கிறத இங்க பார்க்க போறோம். இப்ப எட்டு கூட்டல் திசை அப்படின்றோம். எட்டு கூட்டல் திசைங்கும் பொழுது இங்க டூ இருக்கே மேம், அப்போ ஊல தானே முடியுது. அப்ப இது முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதையும் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. முன்னாடி பார்த்த மாதிரியே பண்ணணும். இந்த உகரமானது எப்பொழுது விட்டு ஓடும் அப்படின்னா வருமொழியில் ஒரு உயிரெழுத்து இருந்தால் மட்டும்தான் போகும். இங்க தீங்கிறது உயிரெழுத்து கிடையாது, உயிர்மெய் எழுத்து. ஏன்னா தீ எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈ தான் வந்து தீ. இது வந்து ஒரு உயிரெழுத்தே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த முன்னாடி பண்ண மாதிரி இதை பண்ணக்கூடாது. அப்ப இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமொழியுடைய முதல் எழுத்தை செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும் பொழுது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில அமைஞ்சிச்சு அப்படின்னா நடுவுல அந்த ரெண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது நடுவுல அந்த வல்லின மெய்யானது தோன்றும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ தீ அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப வருமொழியானது எந்த வரிசையில தொடங்குது? இத்து வரிசையில தொடங்கக்கூடிய ஒரு எழுத்து. அப்ப இந்த மாதிரி இத்து வரிசையில தொடங்குது அப்படின்னா இந்த இரண்டு சொற்களும் சேரும் பொழுது நடுவுல வல்லின ஒற்றானது தோன்றும். அப்ப எட்டு திசை அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? சோ எப்ப மட்டும்தான் இந்த வல்லின ஒற்று தோன்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 வரிசைகள்ல இந்த முதல் எழுத்து அமையணும். அமைஞ்சா மட்டும்தான் இது பாசிபிள். அப்படி அமைஞ்சாலும் கூட ஒரு சில நேரங்கள்ல இந்த ஒற்றானது தோன்றாது. அதெல்லாம் நம்ம வந்து புணர்ச்சியில பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இப்ப மூன்றாக இருக்கிறதே இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா மத்ததை பார்க்கணும். இப்ப பாகு கூட்டல் அல் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்ப கூ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்ப உகரத்துல முடியுது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இந்த வருமொழியானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. நாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். உயிரெழுத்து வருவின் இந்த உகரமானது என்ன பண்ணும்? இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப ஊங்கிறது போயிடும். அப்ப இது எப்படி மாறும்? பாக் கூட்டல் அள் கூட்டல் காய்னு வரும். சரி, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே மெய்யெழுத்து இருக்கு, இங்கே உயிரெழுத்து இருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது ஒரு மெய்யெழுத்து மேல ஒரு உயிரெழுத்து வந்து ஒன்றுவதுங்கிறது இயல்பானது. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா பாகல் காய், பாகல் கூட்டல் காய் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரிதான். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்த்தோம்ல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில அமைஞ்சிச்சு அப்படின்னா நடுவுல ஒரு ஒற்று வரும் அப்படின்னு சொல்லி, ஆனா இந்த வரிசையில அமைந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது இல்லாகவோ இன்னாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது இர்ராக மாற்றமடையும். அதுவே பொது லகரமாகவோ 3 சுழி இன்னாகவோ இருந்துச்சு அப்படின்னா இட்டாக மாற்றமடையும். அதாவது இந்த ஒற்று இத்து இத்து இச்சு இப்பு அப்படின்னு வராம
என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றம் அடையும். ஓகேங்களா? அதுதான். அப்ப பாகல் கூட்டல் காய் அப்படிங்கும் பொழுது காய் அப்படிங்கிற வருமொழியானது இக்கு வரிசையில தோன்றுது. அப்ப இக்கு வரிசையில தோன்றினாலும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது இல்லாக இருப்பதனால் அது இர்ராக திரியும் அப்படிம்பாங்க. அப்ப பாகற்காய் அப்படின்னு மாற்றம் அடைஞ்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இப்படித்தான் இது மாற்றம் அடைகிறது. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரமும் அதேதான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற அதே விதியைத்தான் பயன்படுத்துவோம் ஃபர்ஸ்ட். சோ அப்படிங்கும் பொழுது இந்த பூவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்ப உகரத்துல முடியுது. உகரத்துல முடிந்து வருமொழியானது ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உகரமானது இதனை விட்டு ஓடிவிடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்ப் கூட்டல் அதிகாரம் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இப்ப இருந்து இங்க இம் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த மெல்லின மெய்யானது மெல்லின ஒற்றானது வல்லின ஒற்றாக மாறும். அததான் வழித்தல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வழித்தல் விகாரம்னு ஒரு விதி இருக்கு. அந்த வழித்தல் விகாரம் அப்படின்னா என்னன்னா வல்லின அதாவது மெல்லினம் மெய்யானது மெல்லின ஒற்றானது வல்லின ஒற்றாக மாற்றமடையும். அப்ப இம் அப்படிங்கிறது இப்பாக மாற்றமடையும். ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வல்லினம்னா என்னது? க ச த த ப ர. ஓகேங்களா? இதுவே மெல்லினம்னா என்னது? ஞ ஞ ஞ ந ம ந. ஓகேங்களா? சோ அப்ப இதற்கு இனமான அதாவது மான் இம்முன்னு இருந்துச்சு அப்படின்னா இதற்கு நேரா மேல இருக்கக்கூடிய அந்த வல்லின ஒற்றாக மாற்றம் அடையும். அப்ப இம்முக்கு இப்பு, அப்ப இங்க இப்புன்னு மாறிடும். ஓகேங்களா? அப்ப இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா சிலப்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா இந்த உயிர் இங்க மெய்யெழுத்து இருக்கு, இங்க உயிரெழுத்து இருக்கு. அப்ப இது ரெண்டும் புணரும். அப்படிங்கும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இப்ப கூட்டலா என்னவாயிடும்? பான்னு மாறிடும். அப்ப சிலப்பதிகாரம் அப்படின்னு மாற்றம் அடையும். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது கணினி கூட்டல் தமிழ் அப்படின்றோம். கணினி கூட்டல் தமிழ்ங்கும் பொழுது இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தா. தாங்கிறது என்னது? இத்து கூட்டல் ஆ. தாங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. அப்போ இத்து வரிசையில தொடங்கக்கூடிய ஒரு வருமொழி. அப்போ இத்து வரிசையில தொடங்குச்சு அப்படின்னா என்ன சொன்னோம் இந்த இடத்துல? இத் அப்படிங்கிற வல்லின ஒற்றானது தோன்றும். அப்ப கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கும் பொழுது கணினி தமிழ் அப்படின்னு தோன்றும். எப்ப இந்த வல்லின ஒற்று தோன்றும்? இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில வந்தா மட்டும்தான் தோன்றும், இல்லனா தோன்றாது. ஓகேங்களா? அடுத்தது கொங்கு கூட்டல் அலர்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் இதே மாதிரிதான். இப்போ கொங்கு கூட்டல் அலர் அப்படிங்கும் பொழுது இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கு. கூங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது அலர் அப்படிங்கும் பொழுது முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. இந்த மாதிரி வரும் மொழியோடைய அதாவது இரண்டாவது சொல்ல உயிரெழுத்துல தொடங்கி இருக்கு அப்படின்னா இந்த முதல் சொல்ல இருக்கக்கூடிய அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு ஓடிவிடும். அப்ப இது எப்படி மாறும்? கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அதான் அதாவது உடல் உயிர் வரை உக்குரல் மெய் விட்டு ஓடும். அதாவது இங்க உயிரெழுத்து வருவதனால் இந்த உக்குரல்னா இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு அதோட புணர்ந்து இருக்கக்கூடிய அந்த மெய்யை விட்டு விட்டு இந்த ஊவானது ஓடி போயிரும், மறைஞ்சிரும். மறைஞ்ச உடனே இது கோயிங் இக்கு மட்டும்தான் இருக்கும். கூட்டல் அலர்னு வரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இக்கு கூட்டல் ஆங்கிறது என்னது? கா அப்படின்னு மாறிடும். அப்ப கொங்கலர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதான்? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவன் அழிப்போல் அப்படின்றாங்க. அவன் அழிப்போல் அப்படிங்கும் பொழுது முதல்ல நிலைமொழியோடைய ஈரெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து. வருமொழியோடைய முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து. எப்பவுமே ஒரு மெய்யெழுத்தானது உயிரெழுத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒன்றிடும். அவ்வளவுதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஆனா என்னன்னு வரும்? நா. இன்னு கூட்டலா நா. அப்ப நா அப்படின்னு மாறிடும். அப்ப அவன் அழிப்போல் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து முத்துச்சுடர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப முத்து கூட்டல் சுடர் எப்படி முத்துச்சுடரா மாறுச்சு அப்படின்னா வருமொழியோடைய முதல் எழுத்த பாருங்க சு. சூங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இந்த வருமொழியானது இச்சு அப்படிங்கிற வரிசையில தொடங்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில வந்தாலே நடுவுல ஒரு வல்லின மெய்யானது தோன்றும். வல்லினம் அப்படின்னா கசட தபர. அந்த கசட தபரல இக்கு இச்சு இத்து இப்பு ஏதாவது ஒண்ணு தோன்றும். அது அந்த வருமொழியோடைய முதல் எழுத்தை பொறுத்து இருக்கு. அப்ப இது சூழ இச்சு வரிசையில தான் தோன்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு இச் அப்படிங்கிற வல்லின மெய்யானது தோன்றும். அப்ப முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஒரு சிலர் கேப்பீங்க மேம் தூ முத்து தானே, தூணா இத்து கூட்டல் ஊன்னு வருது இல்ல, அப்ப இதோட இந்த ஊ போயிட்டு அதுக்கப்புறம் புணருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி உகரம்
போகும். எப்ப வறுமொழியுடைய முதல் எழுத்தானது உயிரெழுத்தா இருந்தா மட்டும்தான் உகரம் போகும். அப்படி உயிரெழுத்தா வரல அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த இதெல்லாம் பார்க்க கூடாது. ஜஸ்ட் இதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நிலா கூட்டல் ஒளி. அப்ப நிலா கூட்டல் ஒளியானது எப்படி நில ஒளியாக மாறுச்சு? இங்கதான் வாவே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க ஓ அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விதி. இத 3வது விதியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாவுல கடைசி எழுத்து, அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து லா. லாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த நிலைமொழியோடைய கடைசி எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருந்து, வறுமொழியோடைய கடைசி எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்து, வறுமொழியோடைய முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது புணராது. உயிரும் உயிரும் வந்து புணராது. சோ அப்ப இத புணர் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த 2 சொற்களுக்கு நடுவுல ஒரு மெய்யானது தோன்ற வேண்டும். அதுதான் உடன்படு மெய் அப்படின்னு சொல்லி புணர்ச்சி விதியில படிச்சிருப்போம். அந்த உடன்படு மெய்யானது ஐ, இ, இ இந்த 3 எழுத்துக்கள் நிலைமொழியில முடிஞ்சிச்சு அப்படின்னா யகர மெய்யெழுத்தானது உடன்படு மெய்யாக தோன்றும். இதுவே இந்த 3 இல்லாம வேற ஏதாவது உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, ரிமைனிங்ஸ் அதர் இருந்துச்சு அப்படின்னா இவ் அப்படிங்கிறது தோன்றும். அதாவது வகர மெய்யெழுத்தானது தோன்றும். ஆனா அதுவே ஏகாரத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈயும் தோன்றலாம் அல்லது வகர மெய்யும் தோன்றலாம். இப்போ நிலா கூட்டல் ஒளி அப்படிங்கும் பொழுது இல்லு கூட்டல் ஆணுதான் முடியுது. அப்ப நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது ஆளதான் முடியுது. ஈ ஐல முடிஞ்சாதான் ஈன்னு போடணும். ஆள முடியறதுனால இவ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போடணும். அப்ப நிலா கூட்டல் ஒளியானது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா கூட்டல் இவ்வு கூட்டல் ஒளி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கு, இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 2 சேர்ந்துரும். அப்ப இவ்வு கூட்டல் ஓங்கிறது என்னவா மாறிடும்? ஓ அப்படின்னு மாறிடும். அப்ப நிலா ஒளி அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? சோ இப்படித்தான் புணரும். இதற்கு பெயர் தான் என்னன்னா உடன்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படு மெய்யானது 3 இருக்கு. ஒண்ணு வந்து யகர மெய் தோன்றலாம், இல்லனா வகர மெய் தோன்றலாம், இல்லனா யகரம் வகரம் ரெண்டுமே தோன்றலாம். அது எதை பொறுத்து அப்படின்னா இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தை பொறுத்து. ஈரெழுத்தானது ஐ, இ, ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா யகர மெய்யும், வேற ஏதாவது வந்துச்சு ஆ, ஆ, உ, ஓ, ஓ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வகர மெய்யாகவும் தோன்றும். ஓகேங்களா? அடுத்தது தரை கூட்டல் இறங்கும். இப்ப இத பாருங்களேன், இதுவும் இதுலயே தான் வரும். இப்ப தரை கூட்டல் இறங்கும் அப்படிங்கும் பொழுது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்னது? ரை. ரைங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இது ஒரு உயிரெழுத்துல முடியுது. அதே மாதிரி தொடங்கக்கூடியது என்னவா இருக்கு? ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னாதான் இந்த உடன்படு மெய்யானது தோன்றும். ஓகேங்களா? அப்போ இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்த பாருங்க, ஐயில முடியுது. ஐயில முடிஞ்சா அந்த உடன்படு மெய்யானது என்னவா மட்டும்தான் இருக்கும்? யகர மெய்யாகத்தான் இருக்கும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, தரை கூட்டல் இந்த யகர மெய்யானது தோன்றும். ஈய கூட்டல் இறங்கும் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி ஈயும் ஈ கூட்டல் ஈங்கிறது ஈ அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஈ கூட்டல் ஈங்கிறது என்னவாயிடும்? ஈ அப்படின்னு மாறிடும். அப்ப தரை இறங்கும் அப்படின்னு சொல்லி மாறிடும். புரியுதா? சோ இவ்வளவுதான். அடுத்தது வழி கூட்டல் தடம் அப்படின்னா என்னன்னா வழித்தடம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இது வந்து இத்து கூட்டல் ஆதான் தா. அப்ப இங்க உயிர்லாம் வரல. அப்ப இது வந்து ஜஸ்ட் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்னை முதலாக கொண்டு தொடங்கக்கூடிய இந்த வறுமொழியாக இருப்பதனால் இங்க தாங்கிறது என்னது? இத்து வரிசையில வரக்கூடியது. அப்போ இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யானது தோன்றும். அப்ப வழித்தடம். இது 2ஐயும் சேர்த்தது பொழுது என்னவாகும்? வழித்தடம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ஏன் கூட்டல் என்று அப்படிங்கிறது இங்க பாருங்க, நிலைமொழியுடைய ஈரெழுத்து என்னவா இருக்கிறது? ஒரு மெய் எழுத்தாக இருக்கிறது. வறுமொழியுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கிறது? ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இன் கூட்டல் ஏ என்னவாயிடும்? நே அப்படின்னு மாறிடும். இன்னு கூட்டல் ஏனா என்னது? நே. அப்போ ஏ நென்று அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்றாங்க. இங்கேயும் அதேதான். நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஒரு மெய்யெழுத்து, வறுமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து இம்மு கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறும்? மா அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இம்மு கூட்டல் ஆ என்னது? மா. அப்ப ஔடதமாம் அப்படின்னு
மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மகர மெய்யானது கெடுதல் அப்படிங்கறதுதான் வந்து அடுத்து கொடுத்திருக்காங்க. நீலம் கூட்டல் வான் அப்படிங்கறதுதான் நீலவானாக புரியும். எப்பவுமே நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது இம்மாக இருந்தால் அந்த மகர மெய்யானது மா அப்படின்னா மகரம்னா மாங்கிறது. அப்ப மகர மெய் அப்படின்னா இம்முங்கிறது. இந்த இம்மானது கெட்டு விடும். அதாவது அங்கிருந்து மறைஞ்சு போயிரும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த இம்மானது கெட்டு நீல கூட்டல் வான் நீலவான்னு வந்துரும். அப்ப ஏன் நம்ம இங்க இவ்வு வராதா அப்படின்னா வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 வரிசைகள்ல ஏதாவது ஒண்ணு வறுமொழியுடைய தொடக்கத்துல அமைந்தால் மட்டும்தான் இந்த நடுவுல 2 வார்த்தைகளை சேர்த்தெழுதும் பொழுது ஒரு மெய்யெழுத்தானது தோன்றும். வாங்கிறது இவ்வு வரிசையில வரக்கூடியது. இந்த 4 வரிசையிலுமே வராது. அதனால நடுவுல எந்த ஒரு மெய்யெழுத்தும் தோன்றாது. அதனால அப்படியே இயல்பாக புணரும். நீலவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இல்லாது தூங்கிறது என்னது? இத்து கூட்டல் ஊனு பிரிக்கலாமா? அதே மாதிரி முதல் எழுத்து வறுமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கிறது? உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப ஒரு உயிரெழுத்து வந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது ஒரு உகரத்தில் முடிந்தால் இந்த உகரமானது என்ன பண்ணிடும்? விட்டுட்டு ஓடி போயிடும். இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு தனியா ஓடிடும். சோ அதுதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அதாவது வருமொழியில் உயிரெழுத்து வருமாயின் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த இறுதி உகரமானது அந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, இல்லாத் இல்லாத் கூட்டல் இயங்கும் அப்படின்னு வந்துரும். சோ இதுக்கப்புறம் என்னது? இந்த வறுமொழியுடைய இறுதி எழுத்தா அதாவது நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது ஒரு மெய்யெழுத்தாக இருக்கிறது. வறுமொழியுடைய முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப இத்து கூட்டல் ஈங்கிறது என்னன்னு மாறிடும்? தீ அப்படின்னு மாறிடும். அதான் இல்லாது இயங்கும் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி தீ வந்துச்சு அப்படின்னா இப்படிதான். உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதற்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி உணர்ந்திருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 வரும். என்னன்னா மருத்துவம் கூட்டல் துறை அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த இம்மு மட்டும் நிலைமொழியோட இறுதியில வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? மகர மெய்யானது கெட்டுவிடும். அப்ப மகர மெய் கெட்டதுக்கு அப்புறம் இது எப்படி மாறும் அப்படின்னா, மருத்துவ கூட்டல் துறை அப்படின்னு தான் வரும். ஆனா இந்த வறுமொழியுடைய முதல் எழுத்தை கவனிங்க. தூங்கிறது என்னது? இத்து கூட்டல் ஊ. அப்ப இத்து வரிசையில ஆரம்பிக்குது. இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசைகள்ல வந்தாலே அந்த வல்லினமானது இந்த இடத்துல மிகும். அப்ப இத்துங்கிறது இந்த இடத்துல மிகும். அப்ப மருத்துவத்துறை அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது செயல் கூட்டல் இலக்கு அப்படிங்கும் பொழுது இதுல நிலைமொழியோடைய ஈற்றெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லு. இல்லுங்கிறது ஒரு மெய்யெழுத்து. அடுத்தது வறுமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்ப மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் என்ன ஆகும்? சேர்ந்துரும். அப்ப இதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் லீ அப்படின்னு மாறிடும். அப்ப செயல் இலக்க அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இது ரெண்டும் புணர்ந்து லீன்னு மாறிடும். அப்ப செயல் இலக்கன்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? 20வது என்னன்னா குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படின்றாங்க. மேம் இம்முன்னு வந்தா அது மறைந்துரும் இல்லவா அப்படின்னீங்கன்னா, இங்க இம்மு வந்து இங்க உயிரெழுத்து வரலங்கிற போதுதான் மறைந்துரும். ஓகேங்களா? இப்ப நீலம் கூட்டல் வானுங்கும் போது வா அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து கிடையாது. ஒரு உயிர்மை எழுத்து. இவ்வு கூட்டல் ஆங்கிறது தான் வா. ஒரு உயிரெழுத்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இம்மானது மகர மெய்யானது போகாது. ஓகேங்களா? சோ அதான் அப்ப குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படிங்கும் பொழுது இங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது. ஆனா பக்கத்திலேயே ஒரு உயிரெழுத்து இருக்கு. சோ அப்ப எதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது வராத பட்சத்துலதான் இம் அப்படிங்கிற அந்த மகர மெய்யானது மறையும். ஓகேங்களா? புரியுதா? சோ அப்ப இம்மு கூட்டல் ஈங்கிறது என்னவா மாறிடும்? மீ அப்படின்னு மாறிடும். அப்ப குற்றம் இல்லாதவர் இந்த 2 எழுத்து சேர்த்து மீன்னு மாறிடுச்சுன்னா குற்றம் இல்லாதவர் அப்படின்னு மாறிடும். சோ இதற்கான விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப உடல் மேல் அப்படின்னா உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த மெய்யெழுத்து மேல உடல் மேல் உயிர் வந்து உயிர் அப்படின்னா உயிரெழுத்துன்னு அர்த்தம். அப்ப இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்தானது வந்து ஒன்றிவிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் அப்படின்றாங்க. இப்போ இதுல பாருங்க முதல் எழுத்து வறுமொழியுடைய முதல் எழுத்த கவனிங்க. ஊங்கிறது என்னது? ஒரு உயிர் எழுத்து. ஓகேங்களா? அப்ப ஒரு உயிர் எழுத்து வந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது உகரத்தில் முடிந்தால் பூங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்ப ஒரு உயிரெழுத்து வறுமொழியில வரும் பொழுது நிலைமொழியில கடைசியில ஊ இருந்துச்சு அப்படின்னா இந்த உகரமானது கெட்டுவிடும். அப்ப உயிர்வரின் உக்குரலானது மெய்யை விட்டு விட்டு ஓடும். அதான்
உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறோம். சோ அப்ப இங்க உயிரெழுத்து வரதுனால, வருமொழியில் உயிரெழுத்து வருவதனால் இந்த உகரமானது, இந்த ஊவானது கெட்டு போயிடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா சிறப் கூட்டல் உடையார் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல ஊ போயிடும். இந்த பூக்கு பதிலா வெறும் இப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப சிறப் கூட்டல் உடையார். அதுக்கு அடுத்தது இந்த மெய்யெழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து புணர்ந்து விடும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இப்பு கூட்டல் ஊங்கிறது என்னன்னு மாறிடும், பூ அப்படின்னு மாறிடும். அப்ப சிறப்புடையார் அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? அடுத்தது மானம் கூட்டல் இல்லா. மானம் அப்படிங்கறதுல இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்தானது ஒரு மெய்யெழுத்து. வருமொழியோடைய முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்து. எப்பவுமே ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்தோட என்ன ஆயிடும், சேர்ந்துரும். அப்ப இம்மு கூட்டல் ஈங்கிறது என்னவா மாறிடும், மீ அப்படின்னு மாறிடும். அப்ப மானம் இல்லா அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான். அடுத்து ரொம்பவே புதிதான ஒன்று. இது வந்து என்னன்னா ஒரு குற்றியல் உகரம் தான். ஆனா குற்றியல் உகரத்திலேயே, அதாவது இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கும் பொழுது கு சு டு து பு ரு இதுதான் வந்து குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அதாவது வல்லின மெய்கள் இருக்குல்ல, கசட தபரன் இருக்கா, க ச த க ச ட த ப ரான் இருக்கா, இதுதான் வந்து வல்லின மெய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. சோ இந்த வல்லின மெய்யோடு இந்த உகரம், ஊனா உகரம், இந்த உகரமானது சேரும் பொழுதுதான் இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தோன்றும். அதாவது வல்லின மெய்களோடு உகரம் சேரும் பொழுது இக்கு கூட்டல் ஊ என்னது, கூணு மாறிடும். இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டு, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இரு கூட்டல் ஊ ரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாறும். அப்ப இந்த குசுடு துபுரு அப்படிங்கறதா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றியல் உகரத்துல இந்த டூவும் ரூவும் வந்தா மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு எழுத்தானது இன்னொரு எழுத்தா மாற்ற முடியும். அதாவது 2 வாட்டி தோன்றும். ஓகேங்களா? எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பூ வந்துச்சு, அப்ப இப்ப கூட்டல் ஊன்னு தானே மேம் பிரிச்சிங்க, அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னா மத்ததுக்கெல்லாம் நம்ம கவனிக்க தேவையில்லை. அது நார்மலா பண்றது. ஓகேங்களா? ஒருவேளை டூவோ ரூவோ வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, அந்த அந்த டூ ரூ வரும் பொழுது அது உயிர் தொடர் குற்றியலுகரமாக இருக்க வேண்டும் அல்லது நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்க வேண்டும். இப்ப இங்க பாருங்க, காடு அப்படின்னு இருக்கா, நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் புணர்ச்சி விதி பார்க்காம இங்க பாப்பீங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஒரு குற்றியலுகர எழுத்து வரணும். அதாவது ஒரு குற்றியலுகர எழுத்துனா இந்த 6 எழுத்துல எந்த எழுத்து வேணாலும் இங்க வரலாம். வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து மட்டும் இருக்கு, 2 எழுத்து தான் இருக்கணும். அதுல முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். 2வது எழுத்து இந்த 6 எழுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே இப்போ இந்த 6 எழுத்துல ஏதாவது ஒரு குற்றியலுகர எழுத்து கடைசியில இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துருச்சு அப்படின்னா அத உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இப்போ கயிறு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். கயிறு அப்படிங்கும் பொழுது ரூங்கிறது ஒரு குற்றியலுகரம். சோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஈ இருக்கா, அப்ப ஈ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம், ஈ கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்ப எதுல முடியுது அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. அப்ப உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா இததான் உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இருக்கு அப்படின்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்பாங்க. அதுவே வரலாறு அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ரூ அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னாடி லான்னு இருக்குன்னா இல்லு கூட்டல் ஆ அப்படிதான் பிரிப்போம். அப்ப ஒரு உயிரெழுத்து தோன்றுகிறது. அப்ப ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குற்றியலுகரம் இருக்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இதை நெடில் தொடர் குற்றியலுகரம்னு எடுத்துருவீங்க. அது தவறு. ஏன் நெடில் தொடர் குற்றியலுகரம் எடுக்கக்கூடாது, லா நெடில் எழுத்து தானே மேம் அப்படின்னீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ 2 எழுத்து மட்டும் இருந்தாதான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுக்கு மேல எத்தனை எழுத்து இருந்து அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அது உயிர் தொடர் குற்றியலுகரமா மாறிடும். இப்ப இதை எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த டூ ரூ வந்து ஒண்ணு நெடில் தொடர் குற்றியலுகரமா அமைஞ்சிருக்கணும், இல்லனா உயிர் தொடர் குற்றியலுகரமா அமைஞ்சிருக்கணும். இந்த 2 கேட்டகரியில ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஒற்றானது இரட்டிக்கும் அப்படிம்பாங்க. அதாவது டூங்கிறத எப்படி பிரிப்போம், இட்டு கூட்டல் ஊனு பிரிப்போமா. இப்போ காடு அப்படிங்கும் பொழுது இந்த டூங்கிறது ஒரு குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து இருக்கிறது. அப்ப இது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து
டூ அல்லது ரூல முடியுது அப்படின்னா இந்த இட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆட் ஆகும். அதாவது முன்னாடி இருக்க இந்த இட் இருக்கு பாருங்க, அது இங்க ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, காடு அப்படிங்கிறது காட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் தான். இப்ப காட்டு கூட்டல் ஆறுங்கும் பொழுது டூங்கிறது எப்படி பிரியும்? இட்டு கூட்டல் ஊன்னு பிரியும். நிலைமொழியில உகரத்துல முடியுது. வருமொழி ஒரு உயிரெழுத்தா இருக்கு. அப்ப உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு ஓடிவிடும். அப்ப இது எப்படி மாறும்? காட்டு 2 இட்டு வரும் பிளஸ் 6 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இட்டு கூட்டல் ஆங்கிறது டான்னு மாறிடும். அப்ப இது என்னன்னு மாறிடும்? காட்டாறு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? எப்படி இந்த இடத்துல இட்டு வந்துச்சுங்கிறது புரியுதா? டூவோ ரூவோ இருந்து அதுவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒண்ணு டூ இருக்கணும், இல்லைன்னா ரூ இருக்கணும். ஓகேங்களா? இருந்து ஒண்ணு நெடில் தொடர் குற்றியலகரமா இருக்கணும், இல்லைன்னா உயிர் தொடர் குற்றியலகரமா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இந்த மெய்யெழுத்தானது ஒரு முறை இங்க ஆட் ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆகாது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, இப்போ இது ஏன் நான் இப்படி அழுத்தி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காற்று அப்படின்னு இருக்குன்னா, இப்ப காற்றுங்கும் பொழுது ரூ இருக்குல்ல மேம். அப்ப இது குற்றியலுகரம் தானே அப்படின்னா, ஆமா இது குற்றியலுகரம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வல்லின மெய்யானது இருக்கிறது. அதனால இத வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வன்தொடர் குற்றியலுகரம். இதுக்கெல்லாம் வந்து ஒற்றானது இரட்டிக்காது. ஓகேங்களா? எப்ப மட்டும்தான் இரட்டிக்கும் அப்படின்னா, நெடில் தொடராகவோ அல்லது உயிர் தொடராகவோ இருந்தால் மட்டும்தான் இரட்டிக்கும். ஓகேங்களா? அடுத்தது அறிவு கூட்டல் உடைமை. அதே மாதிரிதான். இப்ப இங்க என்ன பண்ணீங்களோ அதேதான். ஆனா இங்க வந்து அறிவு அப்படிங்கிறது ஊல முடியுதா? ஊங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்ப உகரத்துல முடியுது. ஆனா வறுமொழியுடைய முதல் எழுத்தானது என்னவா இருக்கு? ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உயிர் வரின் இந்த உட்குறளானது மெய்யை விட்டு விட்டு ஓடும். அப்ப ஊங்கிறது போய் அறிவு கூட்டல் உடைமைன்னு வரும். அதுக்கு அடுத்தது அறிவு அறிவு கூட்டல் உடைமைங்கும் போது இந்த இவ்வும் இந்த ஊவும் சேர்ந்துச்சுன்னா இவ்வு கூட்டல் ஊங்கிறது என்னவா மாறிடும்? ஊன்னு மாறிடும். அப்ப அறிவுடைமை அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இவ்வு கூட்டல் ஊங்கிறதுல இங்க இந்த இடத்துல வருமொழியில முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக வருவதனால் இந்த உகரமானது கெட்டு விடுகிறது. கெட்டுட்டு இது எப்படி மாறுது அப்படின்னா கூட்டல் உடைமை அப்படின்னு மாறுது ஃபர்ஸ்ட். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுது. அப்ப இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு மாறிடும். அப்ப அறிவுடைமை அப்படின்னு மாறுச்சு. ஓகேங்களா? இங்க இருக்கிற இந்த ஊ கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த இதுல இருந்த ஊ தான் போயிருச்சு. அதுக்கப்புறமா தான் இது புணர்ந்தது. அடுத்தது இவை எட்டும் அப்படின்றாங்க. இப்போ இந்த இவை எட்டும் அப்படிங்கும் பொழுது இங்க பாருங்க, இவை இவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா வைய? அப்ப இவ்வு கூட்டல் ஐங்கும் பொழுது ஒரு உயிரெழுத்துல முடியுது. அதே மாதிரி வருமொழியும் என்ன பண்ணுது? ஒரு உயிரெழுத்துல தோன்றுது. அப்ப உயிரெழுத்துல முடிந்து உயிரெழுத்துல தோன்றுது அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது? ஒரு உடன்படு மெய்யானது தோன்ற வேண்டும். ஐ ஈ ஆக இருந்தால் எகர மெய்யும், வேற ஏதாவது லெட்டர்ஸா இருந்தா வகர மெய்யும், ஏகாரமா இருந்தா மட்டும் எகரம் மகரம் ஏதாவது ஒண்ணு தோன்றுமோ. சோ அப்ப இந்த இடத்துல இவை எட்டும் அப்படிங்கும் பொழுது ஐயில முடிஞ்சிருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஈ அப்படிங்கிற ஒரு மெய்யானது தோன்றும். அப்போ இவை கூட்டல் இவை கூட்டல் ஈ கூட்டல் எட்டும் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல மெய் தோன்றுச்சுன்னு புரியுதா? உயிரெழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறது. உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குது. அதனால எகர மெய்யானது ஐயில முடியறதுனால ஐங்கிறதுக்காக ஈன்னு போட்டுக்குவோம். சோ அப்ப எகர மெய்யானது தோன்றுகிறது. அப்போ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈயும் ஏவும் சேர்ந்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஈ கூட்டல் ஏ என்னவாயிடும்? ஏ அப்படின்னு மாறிடும். அப்ப இவை எட்டும் அப்படின்னு சொல்லி புணர்ந்துடும். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான். அதே மாதிரிதான் வாழை இலைக்கும் வரும். வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. வாழை இலையிலயும் லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்ப ஐல முடியுது. அப்ப உயிரெழுத்துல முடியுது. வருமொழியும் உயிரெழுத்துலதான் தொடங்குது. அப்ப உயிர் உயிருங்கும் பொழுது உடன்படு மெய்யானது தோன்ற வேண்டும். அப்ப உடன்படு மெய்யானது ஐ இங்க வந்துச்சு அப்படின்னா ஈ தான் இங்க தோன்றும். அப்ப ஈ கூட்டல் ஈ என்னவாயிடும்? ஈன்னு மாறிடும். அப்ப இலை அப்படின்னு வந்துடும். வாழை இலை. புரியுதுங்களா? அடுத்தது கை அமர்த்தி அப்படின்றோம். கை அமர்த்திக்கும் அதேதான். கை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு உயிரெழுத்துல முடியுது. வருமொழி எதுல தொடங்குது? ஒரு உயிரெழுத்துல தொடங்குது. அப்போ உயிர் எழுத்துல முடிந்து உயிரெழுத்துல தொடங்குதுனாலே ஒரு உடன்படு மெய்யானது தோன்ற வேண்டும். ஐல முடிஞ்சிச்சுன்னா ஈ அப்படிங்கிறது தோன்றும். அப்ப ஈ கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறிடும்? யாவாக மாறும். அப்ப கை அமர்த்தி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அடுத்தது பொங்கல் அன்று. பொங்கல் அன்றுங்கிறது எளிதான ஒன்று. ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறதுல இல் அப்படிங்கறது முடியுது. இது ஒரு மெய் எழுத்து.
வருமொழியுடைய முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் லாங்கிறது என்னவா மாறிடும், லா அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குற்றியல் உகரம் புணர்ச்சியில வரக்கூடிய ஒன்று. சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உள்ளுவது எல்லாம் இந்த வருமொழியுடைய முதல் எழுத்தை கவனிக்கணும். இது வந்து ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்து நிலைமொழியுடைய கடைசியானது ஒரு உகரத்தில் முடிந்தால் அது குற்றியல் உகரம் அல்லது முற்றியல் உகரமாக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த தூங்குறத எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஊனு பிரிப்போம். அப்போ இங்க ஒரு உயிரெழுத்து வந்து நிலைமொழி உகரத்தில் முடிவதனால் இந்த உயிர்வரின் உக்குரலானது, இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுவத், இந்த இத்து மட்டும் தான் இங்க இருக்கும். தூள ஊ போயிடும், இத்து மட்டும் இருக்கும். கூட்டல் எல்லாம் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல மெய்யெழுத்து இருக்கு, பக்கத்திலேயே ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சேர்ந்து இத்து கூட்டல் ஏங்கிறது என்னன்னு மாறிடும், தேனு மாறிடும். அதுதான் இங்க வந்திருக்கு, உள்ளுவது எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, புரியுதா. அடுத்தது பயன் கூட்டல் இலா அப்படிங்கும் பொழுது பயன்ல கடைசி எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து. இலால முதல் எழுத்து என்னன்னா ஒரு உயிர் எழுத்து. அப்ப இந்த ரெண்டும் புணர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் லீங்கிறது என்னன்னு மாறிடும், நீ அப்படின்னு மாறிடும். அப்ப பயனிலா அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது நாடென்ற, நாடென்றங்கிறது இந்த குற்றியலகுரத்துக்கு கீழே தான் வரும். சோ இதுல வந்து ஏ இருக்கு, ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா டு, இட்டு கூட்டல் ஊனு வரும். ஓகேங்களா. இட்டு கூட்டல் ஊன்னு வரும் பொழுது என்ன ஆகும், இந்த உயிரெழுத்து வருவதனால் இந்த உகரமானது கெட்டு விடும். கெட்டு நாட்கூட்டல் என்ற அப்படின்னு வரும். அப்ப இந்த இட்டும் ஏவும் சேர்ந்து டே அப்படின்னு மாறும். அப்ப நாடென்ற அப்படின்னு மாற்றம் அடையுது. ஓகேங்களா. அடுத்தது களம் கூட்டல் ஏரி. களம் அப்படிங்கறதுல இறுதி எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மு. இம்முங்கிறது ஒரு மெய் எழுத்து. ஏரிங்கிறதுல முதல் எழுத்து என்னது, ஒரு உயிரெழுத்து. அப்ப மெய்யும் உயிரும் பக்கத்துல வந்தா இது ரெண்டும் சேர்ந்துரும். அப்ப இம்மு கூட்டல் ஏங்கிறது மே அப்படின்னு மாறிடும். அப்ப களமேரி அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா. அடுத்தது பெருமை கூட்டல் வானம். பெருமை கூட்டல் வானம் அப்படிங்கும் பொழுது இந்த மை வருதுனாலே அது ஒரு பண்பு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்ப பெருமை கூட்டல் வானம் பண்பு பெயரை பொறுத்த வரைக்கும் முதல் விதி என்னன்னா ஈறு போதல் விதி. ஈறு போதல் விதியின்படி இந்த மையானது மறைந்து விடும். ஓகேங்களா. இந்த மாதிரி மையில முடியுதுன்னா மை மறைஞ்சிரும். மை மறைந்து பெரு கூட்டல் வானம்னு வரும். அப்ப பெரு கூட்டல் வானம் என்னதான், பெருவானம் தான். இங்க நடுவுல எதுவுமே வராதானா, வராது. ஏன்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4ல வருமொழி தோன்றுனா மட்டும்தான் நடுவுல ஏதாவது வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அப்படிங்கும் பொழுது வானம் அப்படிங்கும் பொழுது இவ்வுல தோன்றக்கூடியது, இவ்வு வரிசையில வரக்கூடியது. அதனால இங்க எதுவும் வராது, அப்படியே இயல்பாக புணர்ந்து விடும். ஈறுபோதல் விதியின்படி மை போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே புணர்ந்துடும். அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலை அப்படின்றோம். அடிக்கும்ல கடைசி எழுத்து ஒரு மெய் எழுத்து, அலையில முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. மெய்யும் உயிரும் பக்கத்துல இருந்தா என்ன ஆயிடும், புணர்ந்து விடும். அப்ப இது என்ன ஆயிடும், இம்மு கூட்டல் ஆங்கிறது மா அப்படின்னு புணர்ந்துடும். அப்ப அடிக்கும் அலை அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. இந்த ரெண்டும் சேர்ந்து இம்மு கூட்டல் ஆ மா அப்படின்னு வந்துடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்மு வந்திருக்கு, ஆனா பக்கத்துல இங்க உயிரெழுத்து இல்ல. ஓகேங்களா. வணிகம் கூட்டல் சாத்து அப்படிங்கும் பொழுது சாங்கிறது இச்சு கூட்டல் ஆதான். அப்ப இதுவும் ஒரு மெய்யெழுத்துல தோன்றக்கூடியது, இங்கேயும் மெய்யெழுத்து இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த இடத்துல உயிரெழுத்து இல்லைன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் அப்படிங்கிற விதி செயல்படாது. ஏன்னா ஒரு உயிரெழுத்து இருந்துச்சுன்னாதான் டக்குன்னு வந்து ஒட்டிக்கும், மாறிடும் அப்படிங்கலாம். இங்க உயிரெழுத்தே இல்லைங்கும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த மகர மெய்யானது மறைந்து விடும். அவ்வளவுதான். அப்ப இம்முங்கிறது போயிடும். அப்ப இம்மு போயிடுச்சுன்னா இது எப்படி மாறும், வணிக கூட்டல் சாத்துன்னு வரும். ஆனா இந்த சாத்துல முதல் எழுத்து இச்சு வரிசையில வரக்கூடியது. அப்ப இச்சு வரிசையில வந்தாலே அந்த இடத்துல ஒரு ஒற்றானது தோன்றும். அந்த ஒற்று என்னன்னா இதேதான் தோன்றும். இச்சு வரிசைனா இச்சேதான் தோன்றும். அப்ப வணிக சாத்து அப்படின்னு தோன்றும். ஓகேங்களா, புரிஞ்சுதா. அடுத்தது பண்டமாற்று. பண்டமாற்றை பொறுத்த வரைக்கும் பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்றுங்கிறோம். சோ இங்கேயும் அதேதான். வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இம்மும் அந்த உயிரெழுத்து சேர்ந்து மாறி இருக்கும். ஆனா இங்க மாங்கிறது இருக்கு. மானா இம்மு கூட்டல் லா, இது ஒரு மெய்யெழுத்துலதான் ஆரம்பிக்குது. அப்ப இம்மு வரிசையில தோன்றக்கூடிய ஒரு எழுத்தாகத்தான் இருக்கிறது. அப்ப உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியானது இங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா உயிரெழுத்தே இல்லைங்கும் பொழுது ஆகாது. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும், இம் அப்படிங்கிற இந்த மகர மெய்யானது
கெட்டு போயிடும். அவ்வளவுதான். அப்ப பண்டம்ல இருக்கக்கூடிய நிலைமொழியில ஈரெழுத்தாக இருக்கக்கூடிய அந்த மகர மெய்யானது கெட்டு பண்ட கூட்டல் மாற்று அப்படின்னு மாறும். இப்ப பண்ட கூட்டல் மாற்றுங்கும் பொழுது இங்க வருமொழியுடைய முதல் எழுத்தை பார்த்துட்டு தான் இங்க மெய் வருமா வராதாங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். இங்க மாங்கிறது இம்மு வரிசையில தான் தோன்றுது, இந்த நான்குல இல்ல. அதனால இந்த இடத்துல எந்த ஒரு மெய்யும் தோன்றாது. அதனால அப்படியே பண்ட மாற்று முறை, பண்ட மாற்று அப்படின்னு இயல்பாக புணர்ந்து விடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எதிர்கூட்டல் ஒழிக்க அப்படின்னு இருக்கா. இப்ப எதிர்கூட்டல் ஒழிக்கங்கிறதுல எதிர்ல வந்து கடைசி எழுத்து என்னன்னா ஒரு மெய் எழுத்து. அதே மாதிரி வருமொழியில முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து. ஓங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து. அப்போ மெய்யும் உயிரும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன ஆயிடும்? சேர்ந்துரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பாகி விடும். அப்ப இரு கூட்டல் ஓங்கிறது என்னவா மாறும்? ரோ அப்படின்னு மாறும். இரு கூட்டலோ ரோ அப்படின்னு மாறிடும். அப்ப எதிர் ஒழிக்க அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? எதிர் இந்த இடத்துல ரோன்னு மாறிடும். அப்ப லொலிக் இது எதிர் ஒழிக்க அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பகுதியினே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா இதை பார்த்த உடனே தம் கூட்டல் உயிர், தமுயிர் அப்படின்னு மாத்திருவீங்க. அதாவது தம் கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கா. சோ என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே மெய் எழுத்து இருக்கிறது, இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்ப புணர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இம்மு கூட்டலும் 3 மாறிடும். அப்ப தமுயிர் அப்படின்னு வந்துருமா அப்படின்னா இது தவறானது. ஏன் தவறானது அப்படின்னா இதை நம்ம பண்ணதான் போறோம். ஆனா எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதாக இருந்தாலும் சரி, அதாவது வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது இறுதி எழுத்தானது ஒரு மெய்யெழுத்தாக இருந்தால் நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்னன்னா இந்த ஒட்டுமொத்த நிலைமொழியையும் கவனிக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த நிலைமொழியையும் கவனிச்சீங்கன்னா தா இம் அப்படிங்கறதா இருக்கு. அப்ப தாங்கிறது வந்து ஒரு குறில் எழுத்து, இம்முங்கிறது வந்து ஒரு மெய்யெழுத்து. இந்த மாதிரி தனிக்குறில் ஒற்று இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு குறில் எழுத்தும் ஒரு ஒற்று மட்டும்தான் அந்த நிலைமொழியில மொத்தமாவே 2 எழுத்து இருக்கு. அதுல ஒண்ணு மெய்யெழுத்து, இன்னொன்னு ஒரு குறில் எழுத்து. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே புணர்த்தக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுனா தனிக்குறில் ஒற்றானது இரட்டிக்கும் அப்படின்னா தா இம்முனா இந்த இடத்துல என்ன ஒற்று இருக்கோ அது இன்னொரு வாட்டி தோன்றும். ஓகேங்களா? இப்படி மாறும். அதுக்கப்புறமா தான் இந்த இம்மும் ஊவும் சேர்ந்து மூவாக மாறும். அப்ப தம் உயிர் அப்படின்னு மாறும். இது எப்போதான் இந்த மாதிரி இரட்டிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி குறில் எழுத்து இருந்து அதுக்கு பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மெய்யெழுத்தானது மறுபடியும் தோன்றும். ஓகேங்களா? புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து இன்புற்று இருக்க அப்படின்றாங்க. இன்புற்று கூட்டல் இருக்க. சோ இது வந்து எப்பயும் போல குற்றியலுகரம் தான். ஆனா இங்க கவனிக்கணும். இப்போ ரூ இருக்கு, இற்று கூட்டல் ஊ, இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. அப்ப உயிரெழுத்து வருமொழியில வந்துச்சுனாலே இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரமானது கெட்டுவிடும். கெட்டு விட்டு இது எப்படி மாறும் அப்படின்னா இன்புற்று கூட்டல் இருக்க அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அதாவது இந்த உகரம் இந்த இற்று கூட்டல் ஊல ஊ போயிடுச்சுன்னா இந்த இடத்துல இன்னொரு இற்று மட்டும்தான் இருக்கும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டும் சேர்ந்துரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இற்று கூட்டலி ட்ரீ அப்படின்னு மாறிடும். அப்ப இன்புற்று இருக்க அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு எல்லாம் டவுட் வரும். மேம் டூ ரூ வந்தா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லெட்டரை முன்னாடி ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா போட சொன்னீங்கல்ல, ஏன் இங்க போடல அப்படின்னா அங்கேயே கிளியரா சொல்லியிருப்பேன். நெடுந்தொடர் குற்றியலுகரமா இருக்கணும். இல்லைன்னா உயிர் தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ரூக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா ஒரு வன் தொடர் குற்றியல், அதாவது ஒரு வல்லின மெய்யானது இருக்கிறது. இற்றுங்கிறது என்னது? கசட தபரல வரக்கூடியது. அப்ப ஒரு வல்லினத்துல வரக்கூடிய ஒரு ஒற்று. அப்ப வல்லின ஒற்று இருந்துச்சு அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். அது நெடுந்தொடர் குற்றியலுகரமும் கிடையாது, உயிர் தொடர் குற்றியலுகரமும் கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உயிரோ நெடிலோ இல்ல அப்படின்னா அந்த மாதிரி இரட்டிக்காது. ரூ டூ வந்தா கூட இரட்டிக்காது. ஓகேங்களா? அது அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல மட்டும்தான் இரட்டிக்கும். மத்த எல்லா இடங்கள்லயும் இரட்டிக்காது. சோ இப்போ இதை வந்து நார்மலா தான் நீங்க ப்ரொசீட் பண்ணும். அப்ப இற்று கூட்டல் ஊனு மாறும். இங்க உயிரெழுத்து வருகிறது. உயிர்வரின் உக்குரலானது மெய்யை விட்டு விட்டு ஓடும். அப்போ வருமொழியில உயிரெழுத்து வருவதனால், அதாவது வருமொழியில உயிரெழுத்து வருவதனால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த உகரமானது இந்த உக்குரலானது இது சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்தை விட்டு விட்டு இது மறைந்துவிடும். மறைந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரூக்கு பதிலா வெறும் இற்று மட்டும்தான் இருக்கும். அப்ப இற்று கூட்டல் இருக்குன்னு இருக்கு. சோ அதுக்கப்புறம் நார்மலா இருக்கக்கூடியதான் நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்தாகவும் வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு என்ன இருக்கு?
ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி உணர்ந்து விட்டது. ஓகேங்களா? அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் தப்பா எழுதக்கூடிய ஒரு பகுதியும் கூட, இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது எப்படி இன்னுயிராக மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இனிமை அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு பண்பு தொகை. பண்பு தொகை வரும் பொழுது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சிங்கும் பொழுது மை அப்படிங்கிற விதியான மைங்கிற அந்த ஈறுபோதல் விதியின்படி அந்த மையானது போயிடும் அப்படின்னுட்டு. சோ அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, இனிமை கூட்டல் உயிர்ல மைங்கிற ஈரானது போய்விடும். அதனால இது ஈறுபோதல். ஈறுனா கடைசி எழுத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஈறு போதல். அப்ப கடைசி எழுத்து போதல் அப்படிங்கிற விதியின்படி இந்த மையானது மறைந்து விடும். மறைஞ்சிருச்சுன்னா இது எப்படி மாறும்? இனி கூட்டல் உயிர்னு மாறுமா? இப்போ 8th 9th 11th நியூ புக்ல கொடுக்காத ஒரு விதி 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்ப இனி கூட்டல் உயிர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வரும் பொழுது ஈற்றியல் உயிர் கெடல், இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில மட்டும் ஈற்றியல், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈற்றியல் உயிர் கெடல் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஈற்றியல் உயிர் கெடல் அப்படின்னா, இறுதியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தானது கெட்டுவிடும். கெட்டுவிடும்னா மறைந்து விடும். அதாவது இந்த இடத்துல இறுதியில நீங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இனியில இன்னு கூட்டல் ஈன்னு வருமா? சோ அப்ப இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கும் பொழுது இறுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்தானது கெட்டுவிடும். அதுதான் ஈற்றியல் உயிர். ஈற்றியல்னா இறுதியில் இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னா உயிர் எழுத்தானது மறைந்து விடும். கெடல் அப்படின்னா கெட்டுவிடும். அப்ப இது கெட்டுருச்சு அப்படின்னா இது எப்படி மாறும்? இன் கூட்டல் உயிர் அப்படின்னு மாறும். அப்ப அப்படியே இனுயிர் அப்படின்னு புணர்ந்துருமானா புணராது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு தனி குறிலோடு ஒரு ஒற்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றானது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க ஈங்கிறது ஒரு குறில் எழுத்து. அப்ப ஒரு குறில் எழுத்தோட ஒரே ஒரு மெய்யெழுத்து மட்டும் இருந்துச்சுனாலே அந்த மெய்யெழுத்தானது இன்னொரு முறை தோன்றும். அப்ப இது எப்படி மாறுனா இன் கூட்டல் உயிர் அப்படின்னு மாறும். இதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இன்னுயிர், இன்னு கூட்டல் ஊங்கிறது என்னது? நூன்னு மாறிடும். அப்ப இன்னுயிர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் மை போயிடும். அதுக்கப்புறம் இனி கூட்டல் உயிர்னு தான் இருக்கும். ஆனா இந்த பண்பு பெயர் விதியில ஈறு போதலுக்கு அப்புறமா ஈற்றியல் உயிர் கெடல் அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்துறோம். ஈற்றியல் விதி கெடல் அப்படிங்கிற உயிர் கெடல் அப்படிங்கிற விதியின்படி இந்த ஈ போயிடும். அப்ப இன் கூட்டல் உயிர்னு மாற்றம் அடையும். ஒரு குறில் எழுத்தோட ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது அப்படின்னா அந்த மெய்யெழுத்தானது இரட்டிக்கும். அப்ப இரட்டிக்கும் பொழுது இன் உயிர் அப்படின்னு வரும். அப்ப இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நூவாக மாறிவிடும். அப்படித்தான் இந்த இன்னுயிர் அப்படிங்கிறது தோன்றி இருக்கிறது. புரியுதுங்களா? சோ இதான் அடுத்தது மலை எல்லாம் அப்படின்ட்டோம். அப்ப இந்த இடத்துல உயிரெழுத்து வருது. அப்ப மலையை பிரிங்க, இல்லு கூட்டல் ஐ. அப்ப இதுவும் ஒரு உயிரெழுத்துல முடியுது. அப்ப உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குதுனாலே ஒண்ணு உடன்படுமையான யகரமை தோன்ற வேண்டும், இல்லைன்னா வகரமெய்யானது தோன்ற வேண்டும். யகரமெய்யானது ஈ ஈ ஐல முடிஞ்சிச்சு அப்படின்னா தோன்றும். ஓகேங்களா? சோ இங்க மலை அப்படிங்கும் பொழுது ஐயில தான் முடியுது இந்த வார்த்தை. அப்ப இந்த இடத்துல ஒரு யகர மெய்யானது தோன்றும். அப்ப ஈன்னு தோன்றும். அப்ப மலை கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம்னு மாறும். அப்ப ஈ கூட்டல் ஏ அப்படிங்கிறது ஈ கூட்டல் ஏங்கிறது என்னவாயிடும்? ஏ அப்படின்னு மாறிடும். அப்ப மலை எல்லாம்னு வந்துடும். புரியுதுங்களா? அகைன் இல்லு கூட்டல் ஐன்னு முடியுது. அப்போ ஒரு உயிரெழுத்துல முடியுது. அதே மாதிரி தொடங்குறது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிர்னு வந்துச்சுன்னா உடன்படு மெய்யானது தோன்ற வேண்டும். உடன்படு மெய்யானது ஈ ஐல நிலைமொழி முடிஞ்சிச்சு அப்படின்னா யகர மெய்யானது தோன்றும். இதுவே மத்த உயிரெழுத்துக்கள்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா வகர மெய்யானது தோன்றும். அப்ப இந்த இடத்துல ஐல முடியறதுனால இது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம் அப்படின்னு மாறும். சோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? இந்த மெய்யெழுத்தோட இந்த உயிரெழுத்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஒன்றிவிடும். அப்ப ஈ கூட்டல் ஏங்கிறது ஏ அப்படின்னு மாறிடும். அப்ப மலையெல்லாம் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது வான் கூட்டல் ஒளி. வான் கூட்டல் ஒளியில இந்த இடத்துல என்ன இருக்கு? இன் இருக்கு. இந்த இடத்துல ஓ இருக்கு. அப்ப இது ஒரு மெய்யெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து. எப்பவுமே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தா என்ன ஆயிடும்? ஒன்றிவிடும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஓங்கிறது என்னவா மாறிடும்? நோ அப்படின்னு மாறிடும். அதாவது இன்னு கூட்டல் ஓங்கிறது என்னவா மாறிடும்? நோ. அப்ப வானொலி அப்படின்னு மாறிடும். மேம் இந்த இடத்துல அந்த ஒற்று இரட்டிக்காது அப்படின்னா இரட்டிக்காது. ஏன் இரட்டிக்காதுன்னா இங்கேயே கிளியரா சொன்னேன். ஒரு குறில் எழுத்து ஒரு மெய்யெழுத்து இருந்தா மட்டும்தான் அந்த ஒற்றானது இரட்டிக்கும். ஆனா இங்க வான் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வாங்கிறது என்னது? ஒரு நெடில் எழுத்து. அப்ப இந்த ஒற்றானது மறுபடியும் இரட்டிக்காது. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அவ்வளவுதான். அடுத்து ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்றாங்க. இந்த மை அப்படிங்கறத எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல்
ஐ அப்படின்னு பிரிப்போமா? இந்த இடத்துல ஒப்புமை அப்படிங்கிறது ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறது பண்பு பெயர்ல வராது. ஓகேங்களா? சோ அப்ப ஒப்புமை இல்லாத அப்படிங்கும் பொழுது இம்மு கூட்டல் ஐல முடியுது. எங்க ஈல முடியுது. அப்ப இங்க ஒரு உயிரெழுத்துல முடியுது. உயிரெழுத்துல தொடங்குது அடுத்து வருமொழியானது. இந்த மாதிரி தொடங்குச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எகரமெய்யோ அல்லது வகரமெய்யோ போடுவோம். இங்க ஐல முடியறதுனால இங்க ஈ அப்படிங்கறத நடுவுல வரணும். அப்ப இந்த ஈ கூட்டல் ஈங்கிறது ஈன்னு மாறிடும். அவ்வளவுதான். ஒப்புமை இல்லாத அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது கிழங்கு எடுக்கும். கிழங்கு எடுக்கும் அப்படிங்கறதுல கிழங்கு கூங்கிறதுல முடியுது. அதாவது ஒரு குற்றியல் உகரத்துல முடியுது. அப்ப இக்கு கூட்டல் ஊல முடியுது. ஓகேங்களா? அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குன்னா ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த உகரமானது என்ன ஆயிடும்? கெட்டுவிடும். அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இந்த உயிரெழுத்து வருவதனால் இந்த உகரமானது உக்குரல்னு சொல்லக்கூடிய இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா எடுக்கும். கிளங்கூட்டல் எடுக்கும் அப்படின்னு மாறும். சோ அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இக்கு கூட்டல் ஏங்கிறது என்னவாயிடும்? கே அப்படின்னு மாறிடும். சோ அப்ப கிழங்கெடுக்கும்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது நேற்று கூட்டல் இரவு அப்படின்றோம். இதுக்கும் அதே மாதிரிதான். நேற்று அப்படிங்கும் பொழுது ரூல முடியுது. ஆனா இங்க முன்னாடி ஒரு வல்லின ஒற்று இருக்கு. அப்ப இது வன்தொடர் குற்றியலுகரம் தான். அதனால இரட்டிக்காது. ஒற்றானது இரட்டிக்காது. ரூன்னு வந்தா கூட ஒற்று இரட்டிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரூங்கிறது இற்று கூட்டல் ஊனு பிரிக்கலாமா? அடுத்தது வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த உகரமானது கெட்டுவிடும். கெட்டுருச்சு அப்படின்னா எப்படி மாறும்? நேற்று 2 இற்று இருக்கும். இந்த நே இட்டு இற்று அதுக்கு அடுத்தது இந்த உகரம் போயிட்டு இந்த ரூக்கு பதிலா இற்று மட்டும்தான் இருக்கும். கூட்டல் இரவு அப்படின்னு மாறும். சோ அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இற்று கூட்டல் ஈங்கிறது என்னவா மாறிடும்? ரீ அப்படின்னு மாறிடும். அப்ப நேற்றிரவு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது நேரம் கூட்டல் ஆகி. இங்க ஒரு மெய்யெழுத்து. நிலைமொழியுடைய கடைசி எழுத்து என்னது? ஒரு மெய்யெழுத்து. வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தால் உயிர் மெய்யாக மாறும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இம்மு கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறிடும்? மா அப்படின்னு மாறிடும். அப்ப நேரமாகி இந்த 2 எழுத்துக்கு பதிலா மான்னு மாறிடும். அப்ப நேரமாகி. ஓகேங்களா? அடுத்தது வேட்டை ஆடிய அப்படின்றோம். இந்த வேட்டை ஆடியல வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது நிலைமொழியுடைய கடைசியா பார்க்கணும். நிலைமொழியை பொறுத்த வரைக்கும் டைன்னு முடியுது. டைனா என்னது? இட்டு கூட்டல் ஐ. அப்போ நிலைமொழியும் ஒரு உயிரெழுத்துல முடியுது. வருமொழியும் ஒரு உயிரெழுத்துல தொடங்குது. அப்ப உயிர்ல முடிஞ்சு உயிர்ல தொடங்குதுன்னா ஒண்ணு எகரமெய் வரணும், இல்லைன்னா வகரமெய்யானது தோன்ற வேண்டும். ஓகேங்களா? ஆனா இங்க ஐல முடியறதுனால எகரமெய் தான் தோன்றும். அப்ப இந்த இடத்துல ஈயானது தோன்றும். அப்ப வேட்டை கூட்டல் ஈ கூட்டல் ஆடியன்னு வரும். அப்ப அதுக்கு அடுத்தது இந்த ஒற்றும் இந்த மெய் உயிரெழுத்தும் சேர்ந்து ஈ கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறும்? யா அப்படின்னு மாறும். சோ அப்படிதான் இங்க வேட்டையாடிய அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வாழை கூட்டல் காய் அப்படிங்கும் பொழுது வாழைக்காய் அப்படின்னு மாறும். இந்த இடத்துல லை தானே மேம். அப்ப இல்லு கூட்டல் ஐல முடியுது. ஆனா இந்த இடத்துலதான் உயிரெழுத்து வரலையே. காங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்தே கிடையாது. ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த யகரமை வகரமை உடன்படுமை எல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப இது நார்மலா புணரும். எப்படின்னா வாழைக்காய் காய் அப்படிங்கிறது வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தானது கா அப்படிங்கிறது இக்கு வரிசையில வரக்கூடியது. இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 வரிசையில வந்தாலே நடுவுல ஒரு வல்லினமானது மிகும். அப்போ இங்க கா வரிசையில வரதுனால இக்கு அப்படிங்கிற வல்லினமானது மிகும். அப்ப வாழைக்காய் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா வாழையினது காய் அப்படிங்கறதுனாலதான் இது வாழைக்காய்ங்கிற வல்லினமானது மிகும் அப்படிம்பாங்க. அதாவது வாழையுடைய காய், வாழை மரத்துல இருந்து வரக்கூடிய காய். அப்ப வாழையின் காய் அப்படின்றோம். சோ அதனால வாழையினது காய் அப்படிங்கும் பொழுது அது வாழையின் அது காய் அப்படின்றோம். அப்படிங்கும் பொழுது அதாவது வாழை உடைய காய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த உடைய அது அப்படின்னு வரும் பொழுது 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அந்த 6ஆம் வேற்றுமை தொகை வந்தாலே இந்த இடத்துல வல்லின ஒற்றானது மிகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வல்லின மிகும் மிகா இடங்கள்ல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. இதை ஏன் மேம் சொல்றீங்க அப்படின்னா வாழை கூட்டல் மரம் அப்படிங்கும் பொழுது வாழை மரம்னு தான் வரும். எந்த இடம்? அதாவது வாழை கூட்டல் மரம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல எந்த ஒரு ஒற்றும் வராது. அப்படியே சேர்ந்து வரும். மேம் இது இம்மு வரிசை தானே இருந்தா என்ன அப்படிம்பீங்க. சோ இம்மு வரிசையாக இருந்தாலும் அந்த ஒற்றானது இம்மு வரிசை தான். இந்த இடத்துல ஒற்று வராதுதான். ஆனா வாழை மரம் அப்படிங்கிறது ஒரு மரத்தை மட்டும்தான் குறிக்கிறது. ஆனா வாழைக்காய்ங்கிறது
வாழை மரத்தில் இருக்கக்கூடிய காய் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப காய் அப்படிங்கிறது வாழையுடைய காய், வாழையினது காய் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இக்கு அப்படிங்கிறது சேரும். ஓகேங்களா? இத பத்தி நீங்க வல்லின மிகுமிடம் மிகாயிடங்கள் படிக்கும் பொழுது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். அடுத்தது குருவி கூட்டல் கூடு அப்படின்றோம். இந்த கூ அப்படிங்கிறது எதுல முடியுது, எதுல தொடங்குது? இக்கு கூட்டல் ஊ தான் கூ. அதாவது இக்கு கூட்டல் ஊதா என்னது கூ. அப்ப இக்கு வரிசையில தான் இந்த வருமொழியானது தோன்றுகிறது. அப்ப குருவி கூட்டல் கூடு அப்படிங்கும் பொழுது இந்த மெய்யெழுத்தானது நடுவுல மிகும். இப்ப குருவி கூடு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது தன் கூட்டல் நெஞ்சு அப்படின்றோம். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம நினைப்போம் இந்த முதல்ல இருக்கக்கூடியது மட்டும்தான் மாற்றம் அடையுமானா கிடையாது. இந்த வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் மாற்றமடையும். இதுவும் திரியும். நகரமானது நகரமாக தெரியும். அதாவது இந்தாண்ட நகர ஒற்று இருந்துச்சு அப்படின்னா, நகர ஒற்று இருந்து இந்தாண்ட வந்து நகரமானது இருந்துச்சு, இந்த நகரமாக இருக்கு அப்படின்னா இது நகரமாக மாற்றமடையும். அப்ப மாற்றமடையும் பொழுது தன் கூட்டல் நே நேன்னு மாறிடும். இந்த இடத்துல நா கூட்டல் ஏ, இன்னு கூட்டல் ஏன்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போ இன்னு கூட்டல் ஏங்கிறது இந்த இன்னானது இன்னாக திரிபடையும். அப்ப திரிபடையும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் நெஞ்சு அப்படின்னு மாற்றம் அடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது தீது கூட்டல் உண்டோ, இது வந்து குற்றி எழுகுற கான்செப்ட் தான். ஏன்னா தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊல முடியுது. சோ வருமொழியின் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக அமைகிறது. உயிர்வரின் உக்குரலானது மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப தீத் கூட்டல் உண்டோ அப்படின்னு மாறும். சோ அப்ப தீத் கூட்டல் உண்டோ அப்படிங்கும் பொழுது இந்த இத்தும் ஊவும் சேர்ந்து தூ அப்படின்னு மாறிடும். அப்ப தீதுண்டோ அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதாவது உயிர்வரின் இந்த உகரமானது மெய்யை விட்டு விட்டு ஓடும். அப்ப உயிர்வரின் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியின்படி உகரம் கெட்டது. உகரம் கெட்டதுக்கு அப்புறம் இந்த உகரம் கெட்டதுக்கு அப்புறம் நிக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி தூ அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது கல் கூட்டல் அலை. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மேம் கல் கூட்டல் அலை, இல்லு கூட்டல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். அப்ப கல் அலைன்னு தானே வரும், கலலை அப்படின்னு தானே வரும் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இல்லும் ஆவும் சேர்ந்து லாவாக மாறி கலலைன்னு தானே வருமானா தவறு. ஏன் தவறு அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு குறில் எழுத்து வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று வருது அப்படின்னா இந்த ஒற்றானது இரட்டிக்கும். தனிக்குறில் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தனிக்குறில் ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னா கல் கூட்டல் இல்லு கூட்டல் அலை அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதாவது ஒரு தனி குறிலோட ஒரு ஒற்று இருந்தால் அந்த ஒற்றானது இரட்டிக்கும். அதன்படி இது மாறும். அப்ப இதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இல்லு கூட்டலாங்கிறது லாவா மாறும். அப்ப கல்லலை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இதுபடிதான் இங்க புலனது இருக்கு. அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படிங்கிறது இதுல வேற எதுவுமே கிடையாது. இங்க நிலைமொழியில ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது, வருமொழியில ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. அப்ப இல்லும் ஆவும் சேர்ந்து இல்லு கூட்டலாங்கிறது என்னவா மாறிடும், லான்னு மாறிடும். அவ்வளவுதான். வாசல் அலங்காரம். ஓகேங்களா? இந்த லாங்கிறது இங்க இருக்கிறது. ஓகே. சோ இந்த லா அப்படி புணர்றது வந்து இந்த இது இல்லு கூட்ட லான்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் லங்காரம் அப்படிங்கறது அப்படியே ஆடாயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இன்று கூட்டல் ஆகி, இன்று அப்படின்ட்டோம். அப்ப இன்று அப்படிங்கிறது எதுல முடியுது, ஊல முடியுது. அப்ப இற்று கூட்டல் ஊ தான் ரூ. கரெக்டா? சோ அடுத்தது வருமொழியுடைய முதலெழுத்து என்னவாக இருக்கிறது, உயிரெழுத்து. அப்ப வருமொழியில் உயிரெழுத்து வந்து நிலைமொழியில் உகரத்தில் முடிந்தால் இந்த உகரமானது கெட்டுவிடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இந்த மெய்யை விட்டு இந்த உகரமானது போய்விடும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா இன்ச் கூட்டல் ஆகி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது விதியின்படி இற்று கூட்டலாங்கிறது ரா அப்படின்னு மாறிடும். அப்ப இன்றாகி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது என்று உரைக்கும் அதே மாதிரிதான். இதுலயும் ஒண்ணும் பெருசா இதெல்லாம் கிடையாது. சேம் என்று அப்படிங்கும் பொழுது ரூ அப்படின்னு வருது. அப்ப ரூங்கும் பொழுது என்னது, இற்று கூட்டல் ஊ. இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த உகரம் போயிடும். அப்ப இது எப்படி மாறும், என் கூட்டல் உரைக்கும் அப்படின்னு மாறும். சோ இப்ப என்ன ஆகும், இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்தானது வந்து ஒன்றும்.
அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் விதியின்படி இற்று கூட்டல் ஊ ரூ அப்படின்னு மாறும். அப்ப என்றுரைக்கும் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஊ வந்தா விட்டுட்டு எழுதுனா சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அதே விதி இங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஆ வந்தா விட்டுட்டு எழுதுனீங்கன்னா இன்று கி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு குற்றியலுகரத்துல முடியுது, அடுத்து ஒரு உயிரெழுத்து வருதுன்னா உயிரெழுத்து வரும் மாயின் அந்த குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய அந்த உகரமானது கெட்டுவிடும். கெட்டு அந்த மெய்யெழுத்தை மட்டும் விட்டுட்டு ஓடி போயிடும். அது ஓடுறதுனால இந்த மெய்யெழுத்தும் அடுத்து வரக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ரூவாக ஒரு உயிர்மெய் எழுத்தாக தோன்றும். அடுத்தது எவன் கூட்டல் ஒருவன். எவன் கூட்டல் ஒருவன் பொழுது இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்து. வறுமொழியுடைய முதல் எழுத்து ஓ, அது என்னது ஒரு உயிரெழுத்து. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அவ்வளவுதான் விதி. ஓகேங்களா? மெய்யெழுத்து மேல ஒரு உயிரெழுத்து வந்து என்ன ஆயிடும், ஒன்றிடும். அப்ப இன்னு கூட்டல் ஓங்கிறது என்னவாயிடும், நோ அப்படின்னு மாறிடும். அப்ப எவன் ஒருவன், இந்த ரெண்டு எழுத்தும் நோன்னு மாறிடும். அப்ப எவன் ஒருவன் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது இவை எல்லாம், இவை கூட்டல் எல்லாம், இவை எல்லாம். இது வந்து என்னன்னா வை அப்படிங்கறது எப்படி பிரிப்போம், இவ்வு கூட்டல் ஐன்னு பிரிப்போம். அப்ப உயிரெழுத்துல முடியுது. அதே மாதிரி வறுமொழி எதுல தொடங்குது, ஒரு உயிரெழுத்துல தொடங்குது. ஏன்னா ஏங்கிறது என்னது, ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குதுன்னா ஒண்ணு எகரமெய் வரணும், இல்லைன்னா வகரமெய்யானது தோன்றணும். இங்க ஐல முடியறதுனால, நிலைமொழியானது ஐல முடியறதுனால எகரமெய் தான் தோன்றும். அப்ப இந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது தோன்றும். ஓகேங்களா? அப்ப ஈங்கிறது தோன்றிடுச்சுன்னா இவை கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். இப்ப இந்த ஒற்றானது இந்த மெய்யெழுத்தானது இந்த உயிரெழுத்தோடு புணரும். அப்ப ஈ கூட்டல் ஏங்கிறது ஏ அப்படின்னு மாறிடும். அப்ப இவை எல்லாம், அதாவது இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலா ஏன்னு மாறிடும். அப்ப எல்லாம் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வார்ப்பு கூட்டல் எனில், இதுவும் அதே மாதிரிதான். வார்ப்பு அப்படிங்கும் பொழுது பூ, இப்பு கூட்டல் ஊல முடியுது. அதே மாதிரி தொடங்குறது வந்து அடுத்து வரக்கூடிய எனில் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்ப ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழி ஒரு உகரத்துல முடியுதுன்னா அந்த உகரமானது கெட்டு விடும். கெட்டு இது எப்படி மாறும் அப்படின்னா வார் ரெண்டு இப்பு, ஏன்னா இந்த இப்பு அப்படியேதான் இருக்கும். இந்த பூல இருக்கக்கூடிய ஊ போயிடும், இப்பு மட்டும் அப்படியே இருக்கும். பிளஸ் எனில் அப்படின்னு வரும். இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இப்பு கூட்டல் ஏன்னு என்ன ஆயிடும், பூ சாரி பே அப்படின்னு மாறிடும். இப்பு கூட்டலே பே அப்படின்னு மாறிடும். அப்படிதான் இந்த இடத்துல பேன் வந்திருக்கு. அப்ப வார்பெனில் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலா பேன் போட்டுருவீங்க. அப்ப வார்பெனில். அடுத்தது கட்டி அடித்தல். இது வந்து என்னன்னா கட்டி, டி அப்படிங்கிறது கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். அப்ப கட்டி டீங்கிறது என்னது, இட்டு கூட்டல் ஈன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஒரு உயிரெழுத்துல முடியுது. அடுத்தது தொடங்குறது அடித்தல் அப்படிங்கிறோம். அது வறுமொழியும் ஒரு உயிரெழுத்துல தொடங்குது. அப்ப உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா எகரமை அல்லது வகரமை வரணும். இந்த இடத்துல ஈல முடியுது. நிலைமொழியானது ஈல முடியறதுனால எகரமை தான் வரும். அப்ப எகரமை வரும்னா கட்டி கூட்டல் ஈ கூட்டல் அடித்தல் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும், ஒரு மெய்யெழுத்து இங்க இருக்கு, இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணர்ந்து விடும். அப்ப ஈ கூட்டல் ஆங்கிறது என்ன மாறிடும், யா அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். கட்டி அடித்தல், இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலா யான்னு போட்டுரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது எழுத்தாணி. எழுத்தாணி வந்து ஒரு குற்றியலுகரம். ஏன்னா தூங்குறது என்னது, இத்து கூட்டல் ஊல முடியுது. வரக்கூடிய ஆணி அப்படிங்கறதுல முதல் எழுத்து ஆ, ஆங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. அப்ப வறுமொழியில் ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த உகரமானது கெட்டுவிடும். கெட்டுட்டு இத்து மட்டும்தான் இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும், ஏ லு இத்து, அதுக்கடுத்து இந்த தூள ஊ போயிடுச்சு, இத்து மட்டும்தான் இருக்கு, கூட்டல் ஆணின்னு வரும். இதுக்கப்புறம் இங்க மெய்யெழுத்து, அடுத்தது ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இத்து கூட்டலா தா அப்படின்னு மாறிடும். அப்ப எழுத்தாணி அப்படின்னு மாறிடும். இந்த ரெண்டு எழுத்துக்கு பதிலா தானு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து 61வது சேர்த்து எழுதுக. கற்றனை கூட்டல் ஊரும் அப்படிங்கும் பொழுது கற்றனை தூரும் அப்படிங்கிறோம். இங்கேயும் அதேதான். தூ அப்படிங்கறது எப்படி பிரியும், இத்து கூட்டல் ஊ. வறுமொழி ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து வந்துச்சுனாலே இந்த உகரம் கெட்டு விடும். அப்ப உகரம் கெட்டு விடுச்சுன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும், கற்றனை க இற்றா நை, இத்து ஆல்ரெடி இங்க இருந்தது. அது இல்லாம இந்த தூள உகரம் போயிடுச்சு, இத்து மட்டும்தான் இருக்கும். இத்து கூட்டல் ஊரும் அப்படின்னு இருக்கு. இப்ப என்னது, இந்த உயிர் உடல் மேல உயிர் வந்து ஒன்றும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் அப்படிங்கிற விதியின்படி இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இத்து கூட்டல் ஊ என்னது, தூ. சோ அப்படித்தான் இங்க தூ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப கற்றனை தூரும் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது மாறி ஒன்று.
மாறி ஒன்று அப்படிங்கும் பொழுது மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. அப்ப மாறி ரீங்கிறது என்னது? இரு கூட்டல் ஈன்னு முடியுது. அப்ப ஒரு உயிரெழுத்துல முடியுது. அடுத்து வருமொழியும் எதுல தொடங்குது? ஒரு உயிரெழுத்துல தொடங்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குனாலே யகரமை வரணும், இல்லைன்னா வகரமை வரணும். யகரமை எப்பெல்லாம் வரும்? ஈ ஈ ஐ வந்துச்சு அப்படின்னா யகரமை தான் வரும். அப்ப இந்த இடத்துல நிலைமொழி எதுல முடியுது? ஈங்கிறதுலதான் முடியுது. அப்ப ஈங்கிறதுல முடியறதுனால யகரமைத்தான் தோன்றும். அப்ப மாறி கூட்டல் ஈ கூட்டல் ஒன்றும் அப்படின்னு வரும். அப்ப மாறி கூட்டல் நடுவுல ஒரு ஈ கூட்டல் ஒன்றும் வரும். சோ அதுக்கடுத்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து ஈ கூட்டல் ஓ யோ அப்படின்னு மாறிடும். அப்ப யோன்னு மாறிடுச்சுன்னா மாறி ஒன்று அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது 63வது ஓடை கூட்டல் எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம்ல ஓடை டை அப்படிங்கறத பிரிச்சீங்கன்னா இட்டு கூட்டல் ஐன்னு வருமா? அப்ப ஒரு உயிரெழுத்துல முடியுது. ஓகேங்களா? அடுத்தது வருமொழியில முதல் எழுத்து பாருங்க ஒரு உயிரெழுத்தாக அமையுது. அப்ப உயிரெழுத்துல முடிந்து உயிரெழுத்துல தொடங்குதுன்னா ஈ ஈ ஈ ஈ ஈ ஐயாக இருந்தால் யகரமை தோன்றும். இந்த இடத்துல ஓடை ஐல தான் முடியுது. ஐனா இந்த இடத்துல ஈயானது தோன்றும். யகரமை தான் தோன்றும். அப்ப ஓடை கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம்னு மாறும். அப்போ மறுபடியும் இந்த ஈ கூட்டல் ஏ அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? ஏ அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அப்ப ஓடை எல்லாம் அப்படின்னு வந்துடும். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குற்றியல் உகர புணர்ச்சி. இன்பு கூட்டல் உருகு அப்படின்றோம். பூங்கிறது எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊ. இது ஒரு உகரத்துல முடியுது. உகரத்துல முடியும் பொழுது வருமொழியுடைய முதலெழுத்தை பார்க்கணும். வருமொழியுடைய முதலெழுத்து என்னது? ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த உகரமானது திரிந்து விடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இந்த மெய்யை விட்டுட்டு இந்த உக்குரலானது ஓடிவிடும். அப்ப ஓடிவிடும் பொழுது இது எப்படி மாறும்? இன்ப கூட்டல் உருகு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அப்ப இந்த உகரம் போயிடுச்சுன்னா இன் இந்த இப்பு மட்டும்தான் இருக்கும். கூட்டல் உருகுன்னு வரும். சோ அப்ப இப்ப என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்துரும். சேர்ந்துருச்சுன்னா இப்பு கூட்டல் ஊ ஒண்ணு என்ன வரும்? பூன்னு மாறிடும். அப்ப என்புருகு அப்படின்னு வந்து. ஓகேங்களா? அடுத்தது அறம் கூட்டல் கதிர். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர்னு மாறும். இது என்னன்னா இப்ப இங்க இம் இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு உயிரெழுத்து இருந்தாதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி சேரும். ஆனா காதான் இருக்கு. காங்கிறது ஒரு உயிரெழுத்து இல்ல. அப்படிங்கும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து சேரும் அப்படிங்கிற அந்த விதியானது பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? சோ அப்படி இருக்க கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மகர ஒரு ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் அந்த மகரமானது கெட்டுவிடும். மகர மெய்யானது கெடும் அப்படிம்பாங்க. அப்ப மகரமே கெட்டுடுச்சுன்னா இது எப்படி மாறும்னா அற கூட்டல் கதிர்னு தான் மாறும். ஓகேங்களா? ஆனா இதுல இந்த இடத்துல இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது ஒற்று வருமா வராதாங்கிறத பார்க்கணும். வருமொழியை பொறுத்துதான் அந்த ஒற்று வருமா வராதான்னு சொல்ல முடியும். வருமொழியோட முதல் எழுத்த பாருங்க. இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 வரிசைகள் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா வரும். இப்ப கா அப்படிங்கிறது எந்த வரிசையில வரும்? இக்கு வரிசையில வரும். அப்ப இந்த இடத்துல இக்கு போட்டுருணும். அவ்வளவுதான். அறக்கதிர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது கண் இல்லாது சாரி கண் கூட்டல் இல்லது அப்படிங்கும் பொழுது கண் இல்லது அப்படின்னு மாறும். இது எப்படி கண் இல்லது அப்படின்னு மாறுனா நீங்க எல்லாரும் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க? இன்னும் ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது, ஒரு உயிரெழுத்து அடுத்து இருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இன்னு கூட்டலி நீடு மாறிடும் அப்படிங்கும் பொழுது கனிலது அப்படின்னு எழுதிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு தனி குறிலோடு ஒரு ஒற்று இருக்கிறது. காங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதோட ஒரு மெய்யெழுத்து தனித்து இருக்கிறது. ஒரு குறிலும் ஒரு மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்குன்னா அந்த ஒற்றானது என்ன பண்ணும்னா இரட்டித்து விடும். அப்ப இது எப்படி மாறும்னா ஃபர்ஸ்ட் கண் கூட்டல் இன் கூட்டல் இல்லது அப்படின்னு தான் மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இந்த இன்னும் ஈயும் சேர்ந்து நீ அப்படின்னு மாறும். அப்படித்தான் இந்த கண் இல்லதுன்னு வரும். ஓகேங்களா? புரியுதா? ஏன் கொண்டு வரோம்? தனிக்குறில் ஒற்று அப்படிங்கும் பொழுது அந்த ஒற்றானது இரட்டிக்கும் அப்படிங்கிற விதி. ஓகேங்களா? அடுத்தது இவை கூட்டல் இல்லாது அப்படிங்கும் பொழுது இவை இல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்ப ஒரு உயிரெழுத்துல இந்த நிலைமொழியானது முடியுது. உயிரெழுத்துல முடியுது. அதே மாதிரி வருமொழியை பாருங்க. இல்லாதுல ஈங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துல முடிந்து உயிரெழுத்துல அடுத்து வருமொழி தொடருது அப்படின்னா இது புணராது. புணராத இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா ஒரு மெய்யை நாம் ஆட் பண்ணணும். அப்ப அந்த மெய்யை தான் உடன்படு மெய்ன்னு சொல்லுவோம். அந்த மெய் வந்து 2. ஒண்ணு யகர மெய்யா இருக்கலாம், இல்லைன்னா வகர மெய்யா இருக்கலாம். சோ ஈ ஈ ஐ
இந்த 3 எழுத்துக்கள்ல முடிஞ்சிச்சு, நிலைமொழி முடியுதுன்னா யகரமே தோன்றணும். அப்ப இந்த இடத்துல இவை அப்படிங்கும் பொழுது ஐல தான் முடியுது. அப்ப இந்த இடத்துல ஈயைத்தான் நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 2க்கும் நடுவுல நான் ஈய ஆட் பண்ணனா இவை கூட்டல் ஈய கூட்டல் இல்லாதுன்னு மாறும். அதுக்கடுத்து இந்த ஈயும் சேர்ந்து, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் ஒன்றும் அப்படிங்கிற விதியின்படி ஈய கூட்டல் ஈ அப்படின்னு மாறிடும். சோ அப்ப இவை இல்லாது அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. இது எப்படி வந்துச்சுன்னா, முதுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பண்பு பெயர். அப்ப பண்பு பெயர்னு வந்தாலே மைங்கிற இந்த ஈரானது கெட்டுவிடும். ஈறு போதல் விதியின்படி மை கெட்டுவிடும். கெட்டுட்டு முது கூட்டல் மொழின்னு தான் வரும். இந்த மோ அப்படிங்கிறது இம்மு வரிசையில தான் தொடங்குது. இத்து இச்சு இத்து இப்பு வரிசையில வந்தாதான் நடுவுல ஒற்று போடணும். இம்மு வரிசையில வரதுனால ஒண்ணும் தேவையில்ல. அப்படியே முதுமொழி அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்க பார்க்காதது, புக்ல கூட இதுக்கு வந்து ஒழுங்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஓகேங்களா? சோ அதனால இதை தெளிவா பாத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வில் கூட்டல் கொடியை பாத்துருவோம். சோ அப்பதான் உங்களுக்கு புரியும். வில் கூட்டல் கொடி அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இல்லு வந்திருக்கு. வந்து இந்த இடத்துல ஒரு உயிரெழுத்து வந்து இருந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணர்ந்திருக்கும். அப்ப வில் கூட்டல் கொடிங்கும் பொழுது இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் புணராது. அப்படிங்கும் பொழுது இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில வருதான்னு பாக்கணும். ஆமா, கோங்கிறது எந்த வரிசையில வருது? இக்கு வரிசையில வருது. அப்ப இந்த இடத்துல இக்கு ஒற்று போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இது இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வந்தால் கூட வந்துச்சு அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்க செக் பண்ணணும். இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்து. அந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது இல்லாகவோ இன்னாகவோ இருந்துச்சுன்னா இந்த இக்குங்கிற ஒற்றை இங்க போடக்கூடாது. அதற்கு பதிலாக இர் அப்படிங்கிற ஒற்றைத்தான் போட வேண்டும். அதுவே பொது நகரமாகவோ 3 சுழி இன்னாகவோ இருந்துச்சு அப்படின்னா இட்டு அப்படிங்கறதான் போடணும். இந்த இல்ல எடுத்துட்டு இல்லுக்கு பதிலா என்ன போடணும்? இரு போடணும். அப்ப இது எப்படி தெரியும்? பிற்கொடி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதுதான் ரூல். ஆனா இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த இடத்துல தகரமே வந்துச்சுன்னா இங்க வந்து இக்கு தானே தொடங்குது. அதுவே இத்துல தொடங்குச்சு அப்படின்னா அப்போ இந்த இல் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அல் கூட்டல் திணை அப்படின்றோம். அல் கூட்டல் திணைங்கிறதுல இந்த வருமொழியானது இத்து வரிசையில வரக்கூடியது. அப்ப இத்து வரிசையில வந்துச்சுனாலே இந்த இல்லானது இர்ராக மாற்றம் அடையும் தான். இல்லன்னு நான் சொல்லல. அப்ப இந்த இடத்துல இரு வரணும் தான். ஆனா இந்த திணை அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய இந்த தீங்கிறது இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்புமா? அப்ப இது தகரமை. இந்த மாதிரி வரும் பொழுது இந்த தகரமை வந்து இந்த மாதிரி இல்லு வருது அப்படின்னா இந்த தகரமானது கெட்டுவிடும். தகரமானது கெட்டு இந்த இரு அப்படிங்கிறது இந்த இடத்துல புணர்ந்துரும். அப்படி புணரும் பொழுது இந்த இல்லுக்கு பதிலா ஒரு ஆயுதம் எழுத்து திரியும் அப்படிம்பாங்க. அப்போ தகரம் ரகரமாக திரிவதுடன் மட்டுமில்லாமல் ஒரு ஆயுத எழுத்தும் தோன்றும். எப்போ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது, அதாவது இந்த தகரத்துல வருது வந்து இந்த இடத்துல இல்லு வருது அப்படின்னா தகரமானது ரகரமாக மாறிவிடும். மாறுவது மட்டுமல்லாமல் ஒரு ஆயுத எழுத்தானது அந்த இடத்துல தோன்றிவிடும். அப்போ இந்த இத்துக்கு பதிலா இருன்னு மாறிடுச்சுன்னா இற்று கூட்டலிங்கிறது என்ன ஆயிடும்? ட்ரீ அப்படின்னு மாறிடும். அப்ப அக்ரிணை அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? சோ அப்ப இந்த இல்ல எடுத்துட்டு அதுக்கு பதிலா தான் இந்த இரு, அந்த தகரத்தை எடுத்துட்டு தான் இந்த இரு அந்த இடத்துல போடுறோம். அப்ப இதுக்கு பதிலா இந்த இடத்துல ஏதாவது ஆட் பண்ணல, அதனால ஆயுத எழுத்து போடுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கல் கூட்டல் தீது அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கல் கூட்டல் தீது அப்படிங்கும் பொழுது கல் கல் இல்ல இந்த கல், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கல் கூட்டல் தீது அப்படிங்கும் பொழுது இது தகரமையில தான் ஆரம்பிக்குது. அதாவது இத்துல தான் இத்து கூட்டல் ஈதான் தீ அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இல்லு வருது. இத்து வரிசையில வரும் பொழுதே இந்த இத்து தூக்கிடுறோம். இத்து வரிசையில வந்து இங்க இல்லு வந்துச்சுன்னா இந்த இத்தை தூக்கிட்டு இந்த இல்லுக்கு பதிலா ரகரம் மெய்யை போட வேண்டும். அப்ப ரணகரத்தை போட்டுட்டு அப்படின்னு ரணகரத்தை போட்டீங்கன்னா இற்று கூட்டலிங்கிறது என்ன ஆயிடும்? ரீ அப்படின்னு மாறிடும். அப்ப கா ரீதுன்னு வரும். அப்ப இந்த இல்ல எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆயுத எழுத்து போட்டுருவோம். ஓகேங்களா? இந்த தகரம் ரணகரமாக மாறும் பொழுது இந்த ஆயுத எழுத்தை நம்ம போடணும். ஓகேங்களா? அப்படிதான் இந்த கற்று இது அக்ரிணை அப்படிங்கறதெல்லாம் தோன்றும். சோ இதுதான். சோ சேர்த்தெழுதுகளை 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடியதை பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல பிரித்தெழுதுக பார்க்கலாம். பிரித்தெழுதுக எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறத அடுத்த வகுப்புல 6th and 7th இருக்கக்கூடியதை
அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த முதல் பகுதியில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.